கோல்ட்ரிப் இருமல் மருந்து விவகாரத்தில் இருமல் மருந்து உரிமையாளர் ரங்கநாதனின் ரூபாய் 2.04 கோடி சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். மத்திய பிரதேச மாநிலத்துல 22 குழந்தைகள் கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை குடித்து உயிரிழந்த சம்பவமானது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ரங்கநாதன் அதனோட உரிமையாளர், அந்த கோல்ட்ரிப் மருந்தோட அதனை தயாரித்த உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற அடிப்படையில அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த ரங்கநாதனுக்கு தொடர்புடைய இடங்கள்ல சோதனை மேற்கொண்டனர். சுங்குவார் சட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது ஆய்வகம் மற்றும் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு அதுல பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த நிலையில தற்போது அவர்களது விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியாகி இருப்பதாகவும், அது மட்டுமின்றி அந்த ரங்கநாதனுக்கு தொடர்புடைய கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு உட்பட 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை முடக்கி இருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது விசாரணையில இவரை திட்டமிட்டு இந்த குற்றத்துல ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும், அதே போல இந்த இருமல் மருந்துல நச்சுத்தன்மை வாய்ந்த கலவைகள் இருப்பதும் அதை உட்கொண்ட குழந்தைகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் பாதுகாப்பு வரம்பை மீறி கெமிக்கல் கலந்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. அலட்சியமான மற்றும் கலப்படம் உற்பத்தி நடைமுறைகள் மீறப்பட்டிருப்பதாகவும், உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காகவும் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் இவர் செயல்பட்டு இந்த மருந்தை தயாரித்து விற்பனை செய்திருப்பதும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடுத்த கட்டமாக இவருடைய நடவடிக்கைகள் என்ன தொடர்பாகவும் அமலாக்கத்துறையினர் விசாரணையில இறங்கி இருக்கிறார்கள். விலை பட்டியலே இல்லாமல் இந்த மூலப்பொருட்களை இவர் பணம் கொடுத்து வாங்கி இது போன்ற சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.